ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சங்கரா மீனை வச்சு பீச் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ்ஷை நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபிஷ்ஷாகவே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. கடைக்கு போனால் ஃபிஷ்ஷை வாங்குற டைம் விட அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நிற்கிற டைமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வீட்லேயே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த டைம் பிளான் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் நல்லா 2 பக்கமும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சின்ன சின்ன மீனாக இருந்தாலும் வேலை அதிகமாகவே தான் இருந்தது. இதுக்கு பெட்டர் நம்ம கடையிலேயே வெயிட் பண்ணி அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஃபிஷ் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா மசாலா ஊறுறதுக்காக குட்டி குட்டியாக வந்து ஸ்லிட்ஸ் போட்டு வச்சாச்சு. ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலாலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். பெரிய சைஸ் லெமனில் 1 லெமன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ண மசாலாவை ஃபிஷ்ஷில் நல்லா மேரினேட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்லிட்ஸ்லலாம் மசாலா நல்லா இறங்குற மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் வந்து மசாலாலாம் வச்சு விட்டேன். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்லேயும் தடவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மசாலா ஊற விட்டாச்சு. ஹியர் கம்ஸ் த ஹீரோ. பீச் ஸ்டைல் டேஸ்ட் வரணும்னா சில ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி ஃபிஷ் மேலே கோட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் நார்மல் அரிசி எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து 1 ஸ்பூன் பெப்பர், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். வெந்தயம் நிறையா போட்டால் கசந்துடும், அது நிறையா போடக்கூடாது. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதிலேயே பட்டை 2 பீஸ் சின்னதாக போட்டு 2 லவங்கம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நிலக்கடலை வறுத்து எடுத்து வச்சாச்சு. காரத்துக்காக நான் ஒரு 8 மிளகாய் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாயே கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பவுடருக்கு தேவையான உப்பு. என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து மசாலா ரெடி பண்ணாலே எங்கள் அம்மா கொடுத்த மிளகாத்தூள் 1 ஸ்பூனாச்சும் போட்டால் தான் எனக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே. நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெடி பண்ணி வச்ச மசாலாவை மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷில் லைட்டாக கோட் பண்ணி சூடான எண்ணெயில் தவா ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம அதை வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷை பாருங்களேன், அதை பார்க்குறப்பவே அவ்வளோ அப்பிடைசிங்காக இருந்தது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. லாஸ்ட்டாக தேங்காய் பால் வெஜிடபிள் பலாவோட ஒரு எக் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்றப்போ வாவ்! கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.